மகாநதி சீரியல் நெக்கான எபிசோடில் விஜய் காவேரி 2 பேருமே போன கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிரும். அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் வந்து சாரதா வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ நீங்களாம் எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதா வருவாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து கங்கா வந்த உடனே பாப்பா என்ன பண்ணுறா, அவள் தூங்க டைம் வந்து நீனும் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸை தொடச்சிக்கிட்டே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அது கீழே விழுந்து நொறுங்கிரும். அப்போ அபசகுணமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் பாட்டி சொல்லுவாங்க, வயசானவங்க நாங்களே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறோம், நீ எதுக்கு கண்டதையும் போட்டு குழப்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வருவார். விஜய் காவேரி 2 பேருமே போன கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பதறி போவாங்க. அதுக்கப்புறம் அலையும் செய்வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுவாங்க. பாட்டி வந்து ஐசியூ முன்னாடி தேம்பி தேம்பி நின்று அழுதுட்ருப்பாங்க. என் பேரனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி கத்தி உள்ளேருந்து நர்ஸ் வருவாங்க. பாட்டி இப்படி ஐசியூ முன்னாடியெல்லாம் கத்தக்கூடாது, உங்கள் நிலமை எனக்கு புரியுது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, டாக்டர் வந்ததுக்கப்புறமா சொல்லுவாங்க, 2 பேரும் கொஞ்சம் அதிகமாக தான் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் வந்துடுவாங்க. டாக்டர் வந்து உள்ளே செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். அடுத்த சீனில் யமுனா நிவின் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. மாமாக்கும் அக்காவுக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி பாட்டியை வந்து ஆறுதல் படுத்திகிட்டு இருப்பாங்க யமுனா. அப்போ டாக்டர் வந்து சொல்லுவாங்க, 2 பேருக்கும் ரொம்ப சிவியராக தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் 2 பேருமே கான்சியஸ்லையும் இல்லை, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.